நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேத்தைக்கு பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில அண்ணாமலை அவருடைய த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாட பார்த்தேன். அதில அண்ணாமலை அவர்கள் உரையாற்றினார். அந்த உரையில பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே ஒரு வீரியம்ங்கிறது கிடையாது. அண்ணாமலைங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அண்ணாமலைங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு நம்பி போன அந்த கூட்டத்துக்கு போன மக்கள் அத்தன பேத்துக்கும் அது ஏமாற்றம் தான். அதில நிச்சயமாக அது மாற்றமே கிடையாது. ஏன்னா, அங்க முதல்ல ஒலிக்கப்பட்டது பாஜகவுடைய சாயல். 2வது பார்த்தீங்கன்னா, அவர் பேசின பேச்சுல அவர் சொல்லக்கூடிய அரசியல முன்னெடுத்து, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு தான் அவர் அரசியல் பண்ண முடியுமே தவிர, அடுத்த கட்ட அரசியலுக்கு அவர் உடனடியாக செல்ல முடியாதுங்கிறத, நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, இன்னைக்கு நாட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், நீங்க அடுத்தடுத்து ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர்கள் சுமார் 20,00,000 உறுப்பினருடைய ஆதரவு பெற்ற ஒருத்தர், இன்றைய சூழ்நிலையில, இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைய எடுத்து பேசணும். ஆனா, இவர் 1 1/2 ஆண்டு காலத்துக்கு அத பத்தி பேசுற மாரி தெரியல. 2வது பார்த்தீங்கன்னா, இவருடைய இலக்கு 50,00,000 உறுப்பினர்கள் என்பது. 50,00,000 உறுப்பினர்கள் எப்படி சேருவாங்க? நீங்க ஏதாவது பணிகள் செஞ்சு நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் உறுப்பினர அதிகப்படுத்த முடியுமே தவிர, நீங்க தன்ன போல நீங்க பாட்டுல உட்கார்ந்துக்குவீங்க. உங்களுக்கு 50,00,000 பேர் வருவாங்கங்கிறது, அது எப்படி ஏற்புடையதுன்னு தெரியல. அது நிச்சயமா அதுக்கு வாய்ப்பில்ல. 2வது பார்த்தீங்கன்னா, தாவேகா கவர்மெண்ட்ட பத்தி விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. தாவேகா ஆட்சியில இருக்குது. உங்கள விமர்சனம் பண்ண சொல்லி, அந்த கட்சிய எதிர்த்து நிக்க சொல்லி யாருமே கேட்கல. ஆனால் தவறு நடந்தால் சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற கடமை உங்கள போன்ற கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறது. அதனால எந்த இடத்துல அன்றாடம் நடக்கக்கூடிய தவறுகள அன்றாடம் சுட்டிக்காட்டி, இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அந்த கடமையிலிருந்து நீங்க தவறுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்பி முந்தைய அரச பத்தி பேசுறீங்க. அதாவது அவங்கள விட்டுருங்க. அவங்க தான் என்ன வேண்டான்னு சொல்லி மக்கள் வேற ஆட்சிய தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க திரும்பி அவங்கள பத்தி பேசக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, இனி கவர்மெண்ட் தாவேக அரசு கடன் வாங்கும், கடன் வாங்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அவங்க கடன அடைக்கிறதுக்காகத்தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்க கடன் அடைக்கணும். ஏன்னா, ஏற்கனவே 10,00,000 கோடிக்கு மேல கடன் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி, அந்த கடன அடைக்கிறதுக்காகத்தான் நலத்திட்டங்கள் எதுவுமே இதுவரைக்கும் அதிகமா அறிவிக்காம இருக்கிறாங்க. நீங்க மீண்டும் 4,00,000 கோடி, 5,00,000 கோடி கடன் வாங்குன்னு சொல்லுவீங்க. அது எப்படி ஏற்புடையதுன்னு தெரியல. அப்படி ஒருவேளை தாவேக்கா உங்கள ஒரு கேள்வி கேட்டா, நீங்க நாங்க 10,00,000 கோடி கடன் அடைக்கிறதுக்காக தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம்னு அவங்க சொல்லுவாங்க. நீ 4,00,000 கோடி கடன் எச்சா வாங்குவீங்கன்னு சொல்லுவீங்க. இது ஒரு அரசியல் மோதலா மாறாதா? அப்போ அதுவரைக்கும் நீங்க அரசியல் பேச மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால உங்கள நம்பி வந்த மக்களுக்கு நீங்கள் நேத்தைக்கு பேசிய பேச்சுங்கிறது ஒரு ஆறுதலா இல்ல. அதாவது ஏமாற்றம் தான்.